ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிவிஷன் டைம்லைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எக்ஸாமில் ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. ரிவிஷன் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க ஸ்டடி டிப்ஸ் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ரிவிஷனோட டைம் லைன் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். டைம் லைன் அப்படிங்கிறது உங்கள் பிரெயினை நீங்கள் டியூன் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ரிவிஷனுக்கும் அந்த ஒரு மெத்தட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுதான் உங்களை அதிகமான சக்ஸஸ்க்கு, சும்மா சாதாரண சக்ஸஸ் இல்லை, டாப் லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது நம்ம 4 கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம். ஒரு கண்டென்ட்டை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அன்னன்னைக்கே ரிவிஷன் பண்ணுறது பேசிக். பேசிக் தாண்டி 4 லெவல் இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்க, ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு கண்டென்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அந்த அன்னைக்கு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறது பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது டெய்லியுமே பண்ணணும். இப்போ மண்டே நீங்கள் படிக்கிறீங்க, மண்டே படித்ததை மண்டே அன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது ரிவிஷன் பண்ணணும். அதே தான் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எல்லா நாளுக்குமே. சண்டே அப்படின்னு வரும்போது நீங்கள் லெவல் 1 அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணணும். இப்போ டெய்லி நீங்கள் படிச்சிட்டீங்க, டெய்லி படிச்சுட்டா போதும் தானே அப்படின்னா கண்டிப்பாக போதாது. டெய்லி ரிவிஷன் பண்ணுறத வாரத்தில் ஒரு நாள், 7 நாளைக்கு ஒரு நாள் ரிவிஷன் பண்ணணும். இப்படி பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாரத்துக்கு அந்த கண்டென்ட் மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும். மொத்தமாக இப்போ 14 டேஸ் ஆயிடுச்சு. இதை நீங்கள் டோட்டலாக ஃபஸ்ட்டு டேலேருந்து 14 டே வரைக்கும் ரிவிஷன் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு லெவல் 2. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் இருக்குது. 4 லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்கள் படிக்கிற ஒரு கண்டென்ட்டு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் உங்களால் ரீகால் பண்ணி பார்க்க முடியும். சீரியஸாகவே 7 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு 2 வாரத்துக்கு ஞாபகத்தில் இருக்கும். 14 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கும். 21 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் அந்த கண்டென்ட் உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கும். அதுவே நீங்கள் 28 டேஸ், அதாவது 1 மந்த் கிட்டத்தட்ட நீங்கள் படித்ததை என்டையராக ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 to 4 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் படித்ததை உங்களால் ரீகால் பண்ணி பார்க்க முடியும். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஸ்ட்ராங்கான ஒரு மெத்தட். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட மாட்டாங்க. இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. புதுசாக நம்ம சேனலில் ஜாயின் ஆகிறவங்களுக்கு டெய்லியும் நான் என்ன படிக்கிறேன், கரண்ட்டாக என்ன படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே என்னை பற்றி, நீங்கள் படிக்க வேண்டியதை பற்றி ஸ்டடி டிப்ஸ் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் நீங்கள் யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டடி டிப்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்க பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு வீடியோவாக டைம் இருக்கும்போது விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நிஜமாவே நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். 2025 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபார் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது 5 டெஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துட்ருக்கோம். டெய்லியுமே என்ன படிக்கணும் அப்படிங்கிற அப்டேட்டும் இருக்குது. புதுசாக சேனலில் ஜாயின் ஆகிறவங்க டெலகிராமில் ஃபைல்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இமேஜஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் டே என்னெல்லாம் மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் அண்ட் டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் கூட நமக்கு அக்கௌண்ட் இருக்குது, அதிலே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.